ஒரு தற்குறி. ஆமாங்க, சரியா தான் கேட்டீங்க. தற்குறி ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. அழகான இந்த ஊரோட பேரு ஆவியூர். 13ஆம் நூற்றாண்டுல, அதாவது பாண்டியர்களோட காலத்திலயும் இந்த ஊருக்கு இதே பேர் தாங்க. 800 வருஷமா இந்த ஊரோட பேரு நிலைச்சு நிக்குது அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்ற இந்த கோயில் இன்னைக்கு நிலைச்சு நிக்கலங்க. கருவறைக்கு நடுவுல மரம் முளைச்சு 2ஆ பிளந்து கிடக்குது. இந்த வட்ட வடிவ சோழர் கால அவடையும் பக்கத்திலேயே ஒரு சதுர வடிவ பாண்டியர் காலத்து அவடையும் கிடக்குது. ரெண்டுமே கோயிலுக்கு வெளியே மரத்தடியில குப்பைகளுக்கு நடுவுல கிடக்குது. சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டது இந்த கோயில். இன்னைக்கு ஒற்றை கட்டிடம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த காலத்துல அம்மன் சன்னதியோட பெரிய கோயிலா தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இதோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி காட்டுறேன், நீங்களே பாருங்க. கருவறைக்கு நேர் பின்பக்கம் நிக்கிறோம். நடு கருவறையில தான் 2 மரங்கள் முளைச்சிருக்கு. இரண்டு முக்கியமான பெரிய கல்வெட்டுகள் இந்த கோயில்ல இருக்கு. ரெண்டுமே தொல்லியல் துறையினரால படியெடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கல்லே உடஞ்சிக்கிட்டு இருக்கு, கல்வெட்டும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கோயிலை சரி பண்ணல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல இருக்கிற கல்வெட்டுகள் தடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். கோயிலோட முன் மண்டபத்து சுவர்லையும் கருவறை சுவர்லையும் இருக்கிற இந்த கல்வெட்டுகள்ல கோயிலை பராமரிச்ச மனிதர்களோட பேரு, கோயிலோட அமைப்பு, ஊர்ல இருந்து வரி வசூல் மற்றும் வேறு சில முக்கியமான விஷயங்களை பத்தின தகவல்கள் பதிவாயிருக்கு. தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு நம்ம ஒரு முழுமையான வசை சொல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல அந்த வார்த்தையோட பயன்பாடு அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்குது இங்க இருக்கிற ஒரு கல்வெட்டு. கோயிலை சுத்தி பார்த்துட்டு வந்து மாவை தேய்ச்சு கல்வெட்டு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத படிச்சு பார்க்கலாம். இந்த கோயில்ல இப்போ ஓரளவுக்கு முழுமையா இருக்கிறது முன்மண்டபம் மட்டும்தான். கருவறையில உத்தரப்பகுதி உடஞ்சு போய் கிடக்குது. முன் மண்டபத்தோட இடது மூலையில இருக்கிற சிவலிங்கம் பிற்காலத்தை சேர்ந்தது மாதிரி தெரியுது. ஆனா பக்கத்திலே இருக்கிற இந்த நந்தியை பாருங்க, இதே மாதிரி நந்தி அமைப்பை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நந்தியோட அளவு சின்னதா இருந்தாலும் கழுத்துல இருக்கிற மணிகளை பாருங்க. நம்ம ஏற்கனவே வாழவந்தாள்புரம் சிவன் கோயில், முத்தாநதி அணை பகுதி மற்றும் நள்ளிச்சத்திரம் கிராமத்துல இருந்த விநாயகர் கோயில்ல பார்த்த மாதிரியே இருக்கு. இதுல வாழவந்தாள்புரம் சிவன் கோயில்ல மட்டும் சோழர்களோட கல்வெட்டு இருக்கு. தேடி பார்த்தப்ப பாண்டிய முத்திரைகள் எதுவும் என்னோட கண்ணில் படல. கருவறைக்குள்ள மரத்தடியில ஒரு விநாயகர் சிற்பம் இருக்கு. ரொம்ப பழமையான சிற்பம் மாதிரி தான் தெரியுது. இப்போ தனிச்சன்னதியா இருந்தாலும் ஒரு காலத்துல அம்மன் சன்னதியோட இருந்த உடனுறை ஆலயமா தான் இந்த கோயில் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த விநாயகர் சிற்பம் அந்த கோயில்ல பயன்பட்டு இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இங்க குறிப்பிடணும். ஆவியூர்ல கோட்டை சுவர்களோட நிறைய பிரம்மாண்டமான கோயில்கள் பார்த்தேன். ஆனா இந்த ஒரு கோயில் மட்டும்தான் பராமரிப்பு இல்லாம கைவிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல, மக்கள் தான் பதில் சொல்லணும். ரெண்டுமே முழுமையான பெரிய கல்வெட்டு. அதனால மாவை தேய்க்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்வெட்டு பதிவு செய்யப்படும் போது இருந்ததை விட இப்போ சில வார்த்தைகள் அழிஞ்சு போயிருச்சு. கிபி 1246ஆம் ஆண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டுல முதல் வரி ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ. இங்க இருந்த கல்லுல விக்ரம பாண்டிய அப்படின்னு இருந்திருக்கு. தொடர்ந்து தேவர்க்கு யாண்டு 5வது அப்படின்னு வருது. 5 தமிழ்ல எழுதியிருக்கு பாருங்க.
இந்த ஊரோட பேரு அந்த காலத்துல வயலூர் நாட்டு ஆவியூர் அப்படின்னு பதிவாயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டத்தை சேர்ந்த இந்த ஆவியூர் கிராமத்துக்கு பாண்டியர்களோட காலத்திலயும் பேரு ஆவியூர்னு தாங்க இருந்திருக்கு. சாமியோட பேரை பாருங்க, உடையார். ரா தெரியுதா? ஈ போட்டு ஒரு ரா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல முதல் வரி முடியுது, அடுத்த வரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது வரி சேந்திர அப்படின்னு தெரியும், சேர்த்து படிச்சா ராசேந்திர அப்படின்னு வரும். ராஜேந்திர சோழீஸ்வரம் உடைய நாயனார் அப்படின்னு சாமியோட பேர் இருந்திருக்கு. ராஜேந்திர சோழரோட பேர்ல இருக்கிறதுனால சோழர்கள் காலத்திலேயே இந்த கோயில் பயன்பாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு 4 கல்லில் சேர்த்து எழுதியிருக்காங்க. ரொம்ப நீளமான வரிகள், மொத்தம் 7 வரி கல்வெட்டுங்க இது. 3வது வரியில இந்த கோயில் செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ஊர் எல்லைக்குட்பட்ட எடுத்து நடத்துபவனுக்கு தலைச்சுமைக்கும் உள்ள இந்த இடத்துல பாருங்க புறவாயமும் அப்படின்னு இருக்கு. தொடர்ந்து இவ்வூருக்குள் எடுத்து தூக்கும் தலைச்சுமைக்கும் உள்ள ஊராயமும் இந்நாயனாருக்கு திருப்பணி குடலாக அப்படின்னு வருது. இதோ இந்த இடத்துல பாருங்க ஊராயமும் அப்படின்னு தெரியும். புறவாயம், ஊராயம் போன்ற வார்த்தைகளுக்கு வரிகள் அப்படின்னு பொருள் வருது. பெயர்களை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை புறவாயம் அப்படிங்கிறது வெளியிருந்து உள்ளூருக்குள்ள வர்ற பொருட்களுக்கான வரியாகவும், ஊராயம் அப்படிங்கிறது ஊருக்குள்ள செய்யப்பட்ட பொருட்களுக்கான வரியாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க சூரியன் புதியனான சேதுங்க நாடாழ்வான் அப்படின்னு தெரியும். இவர் தாங்க வீடியோ ஆரம்பத்துல நான் குறிப்பிட்ட தற்குறி. பெயர் முடிஞ்ச உடனே இதோ இந்த இடத்துல தெரியுது பாருங்க, தா இர் கு ரி இக்கு தற்குறிக்கு, அதாவது சேர்த்து படிச்சா சேதுங்க நாடாழ்வான் தற்குறிக்கு அப்படின்னு வருது. அவரோட பேரை தொடர்ந்து அறிவன் தேவனார் தற்குறிக்கும், கண் தற்குறிக்கும், தேவன் கண்ணுடையான் தற்குறிக்கும், பெருமான் ஆச்சனான ஆவியூர் கண்ட பேரையன் தற்குறிக்கும், தற்குறி மாட்டெறிந்தே இக்கோயில் சூரிய தேவன் எழுத்து அப்படின்னு வருது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, கையெழுத்திட தெரியாத சூரியன் புதியனான சேதுங்க நாடாழ்வான் முதலான மேலே குறிப்பிட்ட நபர்களுக்காக சூரியன் தேவன் எனப்படும் நான் கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு வருது. அந்த காலத்துல கையெழுத்து போட தெரியாதவங்களுக்காக இன்னொருத்தர் கையெழுத்து போடுறத தற்குறி மாட்டெறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கையெழுத்திட இயலாத அந்த மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான மனிதர்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதோ இந்த கல்வெட்டை பாருங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு ஆண்டு 11ஆவதின் எதிராவது அப்படின்னு வருது. அதாவது பாண்டிய பேரரசர் 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய 12வது ஆட்சி ஆண்டு. இந்த கல்வெட்டுலையும் சூரியன் புதியனான சேதுங்க நாடாழ்வான் அவரோட பேர் வருது. வெவ்வேறு காலகட்டங்களில் கோயிலில் நடந்த திருப்பணிக்கு தானம் கொடுத்த ஒரு முக்கியமான நபர் தான் இந்த சேதுங்க நாடாழ்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க சுந்தரபாண்டியர் காலத்திலையும் இந்த கோயிலோட பேரு ஆவியூர் உடையார் ராஜேந்திர சோழீஸ்வரம் உடைய நாயனார் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இதோ தெரியுது பாருங்க, ராஜேந்திர சோழீஸ்வர தெரியுதுங்களா? இதோ தெரியுது பாருங்க, சூரியன் புதியனான சேதுங்க நாடாழ்வான் அப்படின்னு இந்த கல்வெட்டுலயும் இருக்கு. இந்த கல்வெட்டுல சிவன் கோயில் மட்டும் தனியா இருந்த இந்த இடத்துல திருக்காமக்கோட்டை நாச்சியார் சன்னதி அப்படின்னு ஒரு அம்மன் சன்னதியை ஏற்படுத்தி தனிச்சிவாலயமா இருந்த இந்த கோயிலை ஒரு உடனுரை ஆலயமா மாத்தின செய்தி பதிவாயிருக்கு. சூரியன் புதியனான சேதுங்க நாடாழ்வான் தான் அந்த அம்மன் சன்னதியை ஏற்படுத்தி இருக்காரு. அந்த காலத்துல சாதாரணமா பயன்பாட்டுல இருந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்த முடியாதபடி செஞ்சு வச்சிருக்கோம். இதோ இந்த இடத்துல பாருங்க, கல் நாட்டி அப்படின்னு தெரியும். முழுவரி திரிசூலக்கல் நாட்டி கொடுத்த அப்படின்னு வருது. இதுல இருந்து அந்த காலத்துல சிவன் கோயிலுக்கு தானமா கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு எல்லையா திரிசூலக்கல் நாட்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல இரும்பு உருக்குனதுல எச்சமான கிட்டக்கல்ல தான் இது கோயில் பக்கத்துல கிடந்துச்சு. சோழர்கள் மட்டும் இல்ல, அதுக்கு சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆவியூர்ல மக்கள் குடியிருப்புகள் இருந்திருக்கு. அதுக்கு அடையாளமா தொல்லியல் ஆய்வாளர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் இங்கிருந்து 1916ஆம் ஆண்டுலேயே கற்கால கருவிகளை கண்டெடுத்திருக்காரு. தொப்பலாக்கரை பெருமாள் கோயில் மாதிரியே ஆவியூர்ல இருக்கிற இந்த சிவன் கோயிலும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. அதனால கண்டிப்பா இதை பதிவு செஞ்சே ஆகணும்னு ரொம்ப நாளா மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. அதோட ஊர்ல நிறைய புது புது கோயில்கள் கட்டியிருந்தாலும் இந்த பழமையான கோயிலை ஏன் புனரமைக்காம விட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டாங்க. பத்திரிகையில வெளியான அவருடைய கட்டுரையை படிச்சுட்டு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா ஏன் அவ்வளவு ஆதங்கப்பட்டாங்க அப்படின்னு எனக்கும் புரிஞ்சுது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த கோயிலையும் அதில் இருக்கிற செய்திகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த ஊர் மக்களையும் அரசாங்கத்தையும் மிக பணிவோட கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.